இந்த கொஷினில் கவர்னர் ஆளுநர் பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது தப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இவர் தான் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாநில அரசின் தலைவர் வந்து கவர்னர் ஆளுநர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். மாநில அரசின் தலைவர் வந்து ஆளுநர் தான். இதுவே மாநில அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுதான் வந்து முதலமைச்சர். சிஎம் இருக்கார்ல, அதுதான் வந்து மாநில அரசாங்கத்தின் தலைவர். அரசாங்கத்தின் தலைவர்னா சிஎம், அரசின் தலைவர் அப்படின்னா ஆளுநர். ஓகேவா? இங்கிலீஷில் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னா கவர்னர், ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னா தான் சிஎம், சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டு. இவரோட பதவிக்காலம் எவ்வளோ? 5 ஆண்டுகள் தான். 5 ஆண்டு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கவர்னர் வந்து வந்துடுவார். நெக்ஸ்ட் சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவர் 35 வயது நிறைவடைந்தவராக இருக்க வேண்டும். ஆமாம், 35 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுனா தான் கவர்னர் ஆகிறதுக்கான தகுதி இருக்குது. 35 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். 35 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். லாஸ்ட்டாக கொடுத்தது தப்பாக இருக்குது. இவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்கிறான்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இதுதான் தப்பு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கிடையாது, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓகேவா? இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ஓத் அண்ட் அஃபர்மேஷன் ஹிஸ் ஆர் ஹர் கேன் பி கேரிட் ஓவர் பை த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் கிடையாது, ஹைகோர்ட் தான் வரும். சுப்ரீம் கோர்ட் கிடையாது, ஹைகோர்ட் தான் வரும். தமிழில் வந்து உச்சநீதிமன்றம் கிடையாது, உயர் நீதிமன்றம் தான் வரும். ஸோ இதான் தப்பாக இருக்குது, திருத்திக்கலாம்.